ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோஸ்னா, நம்ம வந்து பூனம் சாரீல வந்து அம்பர்லா கட்டிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். அதோட வீடியோ வந்து செகண்ட் பார்ட் இது. இன்னைக்கு என்னன்னா டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. எந்த அளவுக்கு நானு ஃபினிஷிங்கா தச்சிருக்கேன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்களே கட்டிங் போட்டு நீங்களே தச்சுக்கலாம். வெளிய குடுத்து கூலி குடுத்து நீங்க தைக்கிறதுக்கு இந்த மாரி நீங்க கத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா ஆகும். வீட்ல இருக்க சாரிய வச்சு நம்ம வந்து நல்ல ஃபுல் ஃப்ராக் தைக்கலாம். பாருங்க, நான் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாரி வந்து இது பேக் வந்து கழுத்து பீஸுங்க. இந்த மாரி தச்சு நல்லா அறுக்கார் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி வந்து மேல் டிச்சிங் தையல் போட்டுக்கோங்க. ஓர தையல் போடுறதுனால போடுங்க. இல்ல பைப்பிங் மாரி கொஞ்சம் எட தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் ஓரமா தான் தையல் போடுறேன். எந்த அளவுக்கு அந்த அறுக்கார் பண்ணதுனால, எந்த அளவுக்கு எனக்கு ஃபினிஷிங்கா கண்டிப்பா வருது பாருங்க. அந்த அறுக்கார் பண்றது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு முடிச்சீங்கன்னா, அவ்ளோ அழகா ஃபினிஷிங்கா கழுத்து பீஸ் வந்து எந்த ஒரு சிலும்பலும் இல்லாம, அவ்ளோ அழகா வரும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஃபுல்லா வந்து தையல் போட்டுக்கோங்க. லைனிங்க்கும், நம்ம மேல இருக்க கிளாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல சுருக்கம் இல்லாம பொறுமையா தையல் போட்டுக்கோங்க. நான் வீடியோஸ்க்காக நான் சிம்பிளா தான் எடுத்திருக்கேன் பாருங்க. அந்த அளவுக்கு இந்த மாரி சைடெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த மாரி முடிச்சுட்டு, பேக் சைடு வந்து 2 அ பிசுறெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது மாரி கீழலாம் விட்டுட்டு, இது மாரி பேக் சைடு வந்து 2 டாட் நம்ம சாரி இது ப்ளவுஸுக்குலாம் பிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி நல்லா பிசிறு தட்டி, நல்லா ஒரு உள்ள இருக்க கிளாத்த ஜாயின் பண்ணி, நல்லா இந்த மாரி சேர்த்து வச்சு, நல்லா ஒரு 2 டாட் புடிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பேக் சைடுக்கு வந்து ஒரு லூஸ் இல்லாம நல்லா இருக்கும். இந்த மாரி 2 டாட் புடிங்க கண்டிப்பா. அப்பதான் கொஞ்சம் பின்னாடி தூக்குன மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் வராது. இந்த மாரி கொஞ்சம் டாட்டு நல்லா புடிச்சுக்கோங்க. இது மாரி புடிச்சிட்டிங்கன்னா, பேக் பீஸ் வந்து அவ்வளோதான். இதோட ரெடிங்க பேக் பீஸு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து 3 பீஸ் வரும். இது 2ம் வந்து சைடு பீஸு. இப்போ வந்து நான் புடிக்கிறது வந்து ஒரு சைடு பீஸ் புடிக்கிறேன். நம்ம 3 பார்ட்டா வெட்டணுங்களங்க, சென்டர் பார்ட் இல்ல. இது சைட்ல இருக்க இது கை பக்கம் வர பீஸ் இது. இதையும் நல்லா வந்து நல்லா ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஃபுல்லா தையல போட்டுக்கோங்க. போட்டுக்கினீங்கன்னா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சீக்கிரமா நம்ம தைக்கும்போது நமக்கு நல்லபடியா சு இது பேக் சைடு வந்து சுருக்கம் இல்லாம நல்லா வரும். அதனால தான் இந்த மாரி போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்போசிட் சைடு. இத கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் எந்த பக்கம் வரணும்னு ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. அத வச்சுக்க செக் பண்ணிக்கோங்க. ஒரே மாரி தச்சிராதீங்க. இது ஆப்போசிட் சைடு மாரி வரணும். இந்த சைடு ஒரு பீஸு, அந்த சைடு ஒரு பீஸு கண்டிப்பா வரணும். அத நீங்க செக் பண்ணிட்டு செய்யுங்க. சும்மா தச்சு பார்த்துட்டு இது பண்ணாதீங்க. இது மாரி ஆப்போசிட்டா வச்சு பாருங்க. கரெக்ட்டா இருக்கா? 2 ஆப்போசிட் இது பார்த்தீங்களா? நான் இப்ப வைக்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி ஏரோ மார்க்கும் போட்டு வச்சுருங்க. அப்பதான் வந்து இந்த சைடுக்கு இது, இந்த சைடு அதுன்னு நமக்கு எதிர் எதிர் சைடு வரும். இப்போ வந்து இது 2 சைடு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல பிசறெல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து சென்டர் பீஸு. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம 3 பீஸா வெட்டியிருக்கோம். அதனால வந்து இந்த மாரி கட் பண்ணி தச்சீங்கன்னா, நம்மள மாரி ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு, ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து இந்த மாரி கிராஸ் பீஸ் குடுத்தீங்கன்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குன்னா நம்ம வந்து பிளெயினாவே தச்சு குடுக்கலாம். நம்மள மாரி வந்து நம்ம ப்ளவுஸ் போடுற மாரி இந்த மாரி கிராஸ் பீஸ் குடுத்து தச்சீங்கன்னா, கொஞ்சம் ஃபினிஷிங்கா நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கே அது தச்சு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கா புரியும். நான் சொல்றதோட நீங்க தச்சு போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாரி நல்லா கிட்ட 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 ஒரு 1 இன்ச் 1 இன்ச் கேப்ல வந்து நல்லா அறுக்கார் குடுங்க. அப்பதான் வந்து நல்லா ஃபினிஷிங்கா பேக் சைடு திருப்புனோம்னு பாருங்களேன், தையலுக்குன்னே அப்படியே ஒதுக்கி வச்சா மாரி நல்லா ஃபினிஷிங்கா தையல் வரும். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வந்து பார்க்காம செய்யறதுனால தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறதுனால தான் நமக்கு பெரிய பெரிய மிஸ்டேக் வரும். இந்த மாரி பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பாருங்க. நான் அப்படியே சைடா தான் போறேன். எந்த அளவுக்கு நான் அந்த அர்க்கார் பண்ணதுனால எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது பாருங்க. இது நல்ல ஈஸியா கழுத்த திருப்பலாம். எந்த ஒரு சிலும்பலும் இல்லாம பேக் சைடும் ஃபினிஷிங் கிடைக்கும். இது மாரி ஃபுல்லா தையல் போட்டுக்கோங்க. இந்த மாரி ஃபுல்லா தையல் போட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடும். சைடுல இருக்க பிசுறெல்லாம் நீங்க வந்து அழகா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு நல்லா பொறுமையா சைடுல எல்லா பீஸும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ கட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பாருங்க
இந்த சைடு வச்சு பார்த்தீங்கன்னா, ஆரோ மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா, எது மேல எது கீழன்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் எல்லாமே வீடியோஸ்ல இருந்து தெளிவா சொல்ல முடியல. இந்த மாரி செக் பண்ணுங்க. மேல வந்து கை பக்கம் எது, கீழ் பக்கம் எது, கீழ் பக்கம் ஸ்ட்ரெயிட்டா வரும். கை பக்கம் வந்து கொஞ்சம் வளைவு வரும். அத கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதே மாரி இந்த பீஸ வந்து இழுக்கவே இழுக்கக்கூடாது. அப்படியே அது போற போக்குலயே போங்க. ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு கேப் விட்டு, நீங்க அந்த அளவுக்கு மேல இருக்க பீஸ வந்து கொஞ்சம் கூட இழுக்காதீங்க. கீழ இருக்க பீஸு, மேல இருக்க பீஸு ஜாயின் பண்ற அளவுக்கு மட்டும் சரி பாருங்க. ஆனா இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்காது. அதனால அப்படியே லூஸ் விட்டே தைங்க. இன்னும் ஒண்ணு 2 ஜாயிண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கணும்னு தான் நான் இப்ப கூட கொஞ்சம் கஷ்டப்படுறேன் பாருங்க. அதே மாரி தான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கும். அதே மாரி இந்த நடுவுல தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம தைக்க வேண்டியதா இருக்கும். மத்தபடி சைடு வந்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா அ எண்டிங்க வந்து கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. அப்பதான் இல்லன்னா ஏத்த இறக்கம் வந்துரும். அதனால அந்த எண்ட புடிச்சு நம்ம கொஞ்சம் இழுத்தோம்னா, இழுக்கக்கூடாது. அப்படியே புடிச்சீங்கன்னா போதும். அதே மாரி அவ்வளோதான். இந்த பிசற தட்டிட்டு 2 தையலா போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு தையல் தான் காமிச்சிருக்கேன். நீங்க இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா தையலு கண்டிப்பா போடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா உழைக்கும். அதே மாரி ஆப்போசிட் சைடும் அதே மாரி பார்த்துக்கோங்க. எது மேல வருது, எது கீழ வருதுன்ட்டு பார்த்துக்கிட்டு, அதே மாரி தைங்க. இதே மாரி தைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, இப்ப பாருங்க நானு ஒரு பின் பண்ணிருவேன். அதே மாரி குண்டு ஊசி இருந்தா, நீங்க வந்து குண்டு ஊசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அங்கங்க சென்டரு, இந்த மேல பார்ட்டு, கீழ் பார்ட்டு அப்படியே 3 குண்டூசி போடலாம். எனக்கு இப்போதைக்கு ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு நான் எப்படி போடணும்னு போட்டு காட்டுறேன் பாருங்க. அதே மாரி போட்டுக்கோங்க. இந்த பாருங்க. இந்த முடியிற இடத்துல வந்து 2த்தையும் ஒண்ணா வச்சுட்டு, ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. அது குத்தியும் நீங்க செய்யலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட்டா வரும். உங்களுக்காக தான் நான் இத குத்தி காட்டுறேன். அதே மாரி சென்டருக்கு கூட நீங்க குத்தி வச்சீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தைக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பண்ணி பாருங்க. ஆனா இழுக்க மட்டும் இழுத்துறாதீங்க பீஸ. பார்த்து செய்யுங்க பொறுமையா. இந்த வீடியோஸ நீங்க பார்த்தீங்கனாலே, நெக்ஸ்ட்டு வீடியோ கட்டிங் போட்டு நீங்களே ஸ்டிச்சிங் பண்ணுவீங்க. எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு கண்டிப்பா வராது. நீங்க பார்த்தீங்கனாலே புரியும். நான் பேசுறத கவனிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் வீடியோஸ்ல வந்து உங்களுக்காகவே நான் தெளிவா போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாரி சாரீஸ்லாம் வந்து நம்ம வந்து அழகா தச்சு, நம்ம வீட்லயே நம்ம தச்சு நம்ம போட்டுக்கலாம். நீங்க ஒரு டைலரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது அழகா ஈஸியா தைக்கலாம். அதேமாரி தெரியாதவங்க கூட சரி நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா புரியும். இப்போ வந்து கைய வந்து நான் ரெடி பண்ண போறேன். வந்து கரை பக்கமா வரதுல, அத வந்து லைட்டா ஒரு 1/2 இன்ச் உருட்டி தச்சுட்டுங்க. ஏன்னா வந்து பார்டர்லாம் எதுவுமே நான் வைக்கல. பிளெயினா தானே தைக்கிறேன். அதனால ஃபுல்லா வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுங்க. அப்பதான் வந்து எந்த சுருக்கம் இல்லாம பொறுமையா இழுத்து இழுத்து பார்த்து கொஞ்சம் தையல் போடுங்க. நான் கொஞ்சம் ஈஸியா தான் தைக்கிறேன். ஏன்னா இந்த துணி வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளா வருது தையலு. ரொம்ப நானு வந்து சிரமப்படல. நீங்க எந்தெந்த கிளாத்துக்கு ஏத்த மாரி நீங்க பார்த்து பொறுமையா ஆனா சிலும்பல் இல்லாம தைங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு இந்த துணி நல்லாருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி இருக்கு பாருங்க. இப்ப கட் பண்ணிட்டேங்க. இப்ப நான் கைக்கு பஃப் வைக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால இந்த 1 1/2 இன்ச் பஃப் பாருங்க. நல்லா ஒரு 5 ஃப்ரில் வச்சா போதும். இந்த சைடு 3, அந்த சைடு 3, 6 நடுவுல சென்டர்ன்னு கணக்கு வச்சு 1. நம்ம அர்க்கார் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அங்க 1. இந்த சைடு 3, அந்த சைடு 3 மொத்தம் 7 ஃப்ரில் வச்சாலே போதும். உங்களுக்கு அதுவே நல்லா கொஞ்சம் எடுப்பா நல்லா பஃப் வந்து நல்லாருக்கும். பாருங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்க. நானே காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்களேன். அவ்ளோ அழகா இருக்குங்க. கையில வச்சு போட்டோம்னு கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கவங்க போட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். நானே இத போடும்போது எனக்கே ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால தான் நான் இந்த சாரீல ஒண்ணு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த அம்பர்லால வச்சிருக்கேன் பாருங்க. அவ்வளோதாங்க. இத ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரில் வச்சு அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி தச்சு முடிச்சோம்னா, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதே மாரி அந்த சைடும் தச்சுடுங்க. இப்போ என்னோட கையோட க கை பகுதிய வந்து 1 சைடு 2 ஜாயின் பண்ணிட்டோங்களா? இப்போ 1 சைடு மட்டும் நான் என்ன பண்ணுவேன், தையல் போட்டுருவேன். 2 தையலோ, 3 தையலோ வேணுன்ற தையல நீங்க போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழ இருக்க பார்ட்ட வந்து ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 1 சைடு தையல் போட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம அம்பர்லா கட்டிங் போட்டிருக்கனால 1 சைடு கட்டிங் தான் வந்திருக்கும். டபுள் சைடு ஜாயிண்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க சைடு. அதனால நீங்க இந்த மாரி போட்டீங்கன்னா தான், நமக்கு வந்து ஒரே மாரி தைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் 1 சைடு மட்டும் தான் இந்த மாரி தையலு போட்டுப்பேன். அதே மாரி கொஞ்சம் ரஃப் அடிச்சு தையுங்க. அப்பதான் வந்து தையல் வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்கா நாள் பட உழைக்கும். நான் வந்து எப்பவுமே ரஃப் வந்து அதிகமா குடுப்பேன்.
எனக்கு அப்பதான் வந்து தச்ச ஃபீலே நல்லாருக்கும். இப்ப பாருங்க, உள் பீஸ் வந்து லைனிங்கு கீழ் பாவாடை மாரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பாவாடைக்கு நான் வந்து அது வந்து 2, 2 பீஸா தான் தனியா வந்தது. அதனால அத ஜாயின் பண்ணி 2 தையலு நான் அத ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து மேல் பீஸ் வந்து சிங்கிள் பீஸா தான் வந்திருக்கு. அது ஃபுல் அம்பர்லான்றதுனால நம்ம பேஸ் சைடு வாங்கி இது சம்சா மாரி போட்டோம்ல, அதனால அந்த வந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம 2 பீஸா கட் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்களேன், பாடி இது வந்து உள்ள இந்த சைடு பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு 3த்தையும் ஒரு சைடு வந்து மேல் துணி, ஒரு சைடு வந்து நம்ம வந்து உடம்போட பாடி துணி, இன்னொன்னு வந்து கீழ லைனிங் துணி. இது 3த்தையும் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் எப்படி தைக்கிறேன்னா, இடுப்பு சைடு தைக்கிறேன். இடுப்பு சுத்தளவு. சரிங்களா? பாடி அந்த மேல் பார்ட்டு ப்ளவுஸ் போட்டு வெட்டணும் பார்த்தீங்களா? அந்த பார்ட்டும், கீழ அந்த பாவாடை சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த பார்ட்டு 3 பார்ட்டும் வந்து சென்டரா வச்சு, இத வந்து மேல் பக்கம், அது கீழ் பக்கமா வச்சு தைங்க. அப்பதான் வந்து உள் சைடு நம்ம திருப்பும்போது வந்து இப்ப பாருங்க. இது திருப்பும்போது என்ன ஆகும்னா, பிசிறு தட்டாது. எந்த ஒரு தையல் போட்ட அடையாளமும் இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாரி வைக்கிறேன். நீங்க மேல வந்து அது 2த்தையும் ஒண்ணா வச்சு, இத 3ஆ வச்சு கூட நீங்க தைக்கலாம். நான் எப்பவுமே இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணு வச்சு திருப்பி விட்டுருவேனா, அது வந்து நல்லா ஒரு தையல் பார்க்கும்போது, தையலே இல்லாம பேக் சைடு ஃபினிஷிங்கா இருக்கும். பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இத மேல தூக்கி பார்த்தீங்கன்னா, தையல் தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இது மாரி தான் தைக்கணும். நல்ல பக்கம் எது அப்படி தெரிஞ்சு புரிஞ்சு தைப்பீங்கன்னு தெரியும் எனக்கே. இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த மாரி ஃபினிஷிங்கா வரும். பார்த்தீங்களா? எந்த ஒரு பிசுறும் இல்ல. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது வந்து கீழ வந்து ஸ்லீவ் அந்த பாவாடை வந்து ஃப்ரில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட்டு மேல் கிளாத்த வந்து இந்த மாரி தையல் போட்டுருங்க. அந்த மேல பேக் சைடு பாடி இதுவும் பிடிக்கக்கூடாது. இந்த நம்ம இப்ப தச்ச இடத்துலருந்து நீங்க என்ன பண்றீங்க, அந்த லைனிங்க மட்டும் மேல் துணி மட்டும் சாரி மேல் துணிய மட்டும் தையல் போடுங்க உள்ள. லைனிங்க எடுத்துருங்க. இத தூக்கி மேல போட்டுருங்க. சென்டரா அந்த இடுப்பு பகுதிய அத புடிச்சீங்கன்னா அந்த தையல் வந்துரும். அந்த லைனிங் அந்த புடிச்சத 2 தையலா போட்டு முடிச்சுடுங்க. இப்போ வந்து பாருங்க. இது வந்து நம்ம ஜாயின் பண்ணது இந்த சைடு நம்ம புடிக்கிறோம். இப்ப பாருங்க. அது வந்து நான் தையல் போட்டது உள்ள இருக்கு. இப்ப இந்த லைனிங் கிளாத்த கூட வச்சு நம்ம ஃபுல்லா வந்து இப்ப பாருங்க. இது வந்து மேல பாடி முடிச்சுட்டீங்கன்னா, இப்ப பாருங்க நான் தச்சது தனியா தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் தான் சில பேருக்கு கண்டிப்பா தெரியாது. இது எப்படி தனித்தனியா தச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த மாரி தச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா, ஐயோ! இதுதானா அப்படின்ற மாரி இருக்கும். அவ்வளோ ஈஸியா இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஒண்ணு தான் எல்லாருக்குமே வந்து இது எப்படி தனித்தனியா தச்சிருப்பாங்க எப்படின்னே தெரியலையே. மேல வந்து ஒரே தையலா வந்துருச்சே அப்படின்னு உங்களுக்கு நெறைய குழப்பம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து மேல இருக்க கிளாத்த தச்சுடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு, அது தள்ளி ஒரு தையல் போட்டு விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இத வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணும்போது, அது வந்து நல்லா ஃபினிஷிங்கா வந்துரும். அவ்வளோதான் 2 தையலா போட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்படின்னா, உள்ள இருக்க லைனிங் கிளாத்து உருட்டி, பிசிறு தட்டாம உருட்டி தச்சுடுங்க. அதுக்கப்புறமா மேல் கிளாத்தையும் அதே மாரி உருட்டி தச்சுருங்க. என்னோட சேனல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாரி எனக்கு லவ் சப்போர்ட் குடுங்க. இதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஆல் பட்டன் அமுக்குங்க. தேங்க் யூ பாய். நீங்க இதே மாரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நானு இந்த மாரி அடிக்கடிக்கு உங்ககிட்ட இந்த மாரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ நான் கண்டிப்பா போடுறேன். இது மாரி பார்த்து இது மாரி வந்து இத மட்டும் இழுத்து இழுத்து தைக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா, அது அப்படியே கொஞ்சம் சுருக்கமா தான் வரும். அத வந்து நீங்க வந்து நல்லா உருட்டி பொறுமையா அப்படியே அது மேலேயே அப்படியே லைட்டா உருட்டுனீங்கன்னா போதும். அது இழுக்கவே இழுக்கக்கூடாது. அப்படியே துணியில உருட்டிட்டு அப்படியே அந்த டேபிள் மேல அப்படியே லைட்டா அமுக்குன மாரி தச்சீங்கனாலே அவ்ளோ அழகா வருங்க. இப்ப பாருங்க, இது பின்னாடி நாட்டு வச்சிருக்கேன். அத ரெடி பண்ணிட்டேன். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி மெலிசா நாட்டு ரெடி பண்ணிட்டு, இந்த மாரி ப்ளவுஸ்ல பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஃபுல் அம்பர்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. என்னோட சேனல இதே மாரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஆல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.